ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். என்ன வாட்ச் அன்பாக்ஸ் பண்ண போறோம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க தம்ப்நெயில்லே பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் நான் இன்னொருக்கா சொல்றேன். அது என்ன வாட்ச், என்ன பிராண்டுன்னு பார்த்தோம்னா கேசியோட A168 வாட்ச் தாங்க அது. இப்போ நான் வாங்கியிருக்கிறது யூசுவலான கேசியோ 168 இல்ல. அதாவது இந்த கிளாசிக்கான டயல்னு சொல்லுவாங்க. லைக் அந்த பிளாக் கலர் டயல், அந்த டயல் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரவுன் கலர் டயல்ல இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் பார்க்கவே. ஓகே, லெட்ஸ் ஓப்பன் இட். இந்த வாட்சோட பேக்கிங் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு திக்கான பேப்பரால ஒரு கவர் கொடுத்திருக்காங்க. டார்க் கிரீன் கலர், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா கேசியோட பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. அப்புறம் சைடுல பாத்தீங்கன்னா இது விண்டேஜ் சீரீஸ்ல வரக்கூடிய வாட்ச்னால விண்டேஜ் சீரீஸ் பேட்ச் கொடுத்திருக்காங்க ரெண்டு பக்கமும். அடுத்து இந்த பாக்ஸை பத்தி பார்த்தோம்னா சாலிட் கார்ட்போர்ட் மெட்டீரியலால கொடுத்திருக்காங்க. நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுலயும் ஃப்ரண்ட்ல கேசியோ லோகோ, அப்புறம் இந்த விண்டேஜ் சீரீஸ்க்கான பேட்ச் கொடுத்திருக்காங்க. அடுத்து நாம இந்த வாட்சோட பிரைஸை பத்தி பார்த்தோம்னா 2995க்கு நான் வாங்கினேன். இந்த வாட்சை பாத்தீங்கன்னா நான் அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகே, வாங்க நாம அன்பாக்ஸ் பண்ணலாம். சொல்ல போனா ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நான் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ உங்களுக்கு மறுபடியும் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல என்னென்ன பொருள் கொடுத்திருக்காங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பர் கொடுத்திருக்காங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா பார்க்க ஒரு புக்லெட் ஆட்ட கொடுத்திருக்காங்க. இட்ஸ் அபவுட் கேசியோட கம்பெனி பத்தியும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த வாட்ச் எப்படி யூஸ் பண்றது, அதோட யூசர் மேனுவல்ஸ், எப்படி ஒர்க் பண்றது, அலாரம் செட் பண்றது, அந்த டீடைல்ஸ் எல்லாம் இதுல கொடுத்திருக்காங்க போல. அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு கார்டு கொடுத்திருக்காங்க. இது வந்து இந்த வாட்சோட மாடல் அண்ட் அதோட சீரிஸ் நம்பர் பத்தி கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலா என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இன்னொரு பஞ்ச் ஆஃப் பேப்பர் இருக்கு. இது என்னன்னா ஐ திங்க் இட்ஸ் வாரண்டி கார்டு. இந்த வாட்சுக்கான வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க. ஒரு பெரிய புக்லெட்டாவே கொடுத்திருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். இந்த வாட்ச்ல இருக்க பேப்பர்ஸ்ல அவ்வளவுதான். ஓகே, நாம இத ஓரமா வச்சுட்டு வாங்க நாம வாட்சை பத்தி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நார்மல் 168 வாட்ச் கிடையாது. அந்த யூஷுவல் பிளாக் டயல் கிடையாது. கிளாசிக்கான டயல். இது வந்து பிரவுன் கலர் டயல் ஆர் பிஸ்கட் கலர்னு சொல்லுவாங்க. பார்க்கவே யூனிக்கா ரொம்ப அழகா இருக்கும். டிஃப்ரெண்டாவும் இருக்கும். ஓகே, மேல இருக்க ரேப்பை பிரிப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர்வியூ போயிடலாம். பாருங்க, இதுதான் வாட்ச். இந்த வாட்சோட டயல்ல பார்த்தோம்னா அலாரம், குரோனோகிராஃபி, அப்புறம் இலுமினேட்டர், இந்த எம்பளம்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நான் ஏன் இந்த வாட்சை இந்த டயல் கலர்ல வாங்கினேன்னு கேட்டீங்கன்னா, இந்த டயல் கலர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்க இதை பர்ச்சேஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். எப்பயுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்னு தான் வரும். நீங்க நார்மல் அந்த கிளாசிக்கான பிளாக் டயல் A168 பை பண்றீங்கன்னா அது எப்போ வேணா, யூஸ்வலா எப்போ வேணா கிடைக்கும். அவைலபிலிட்டி ஈஸியா கிடைக்கும். பட் இந்த டயல் கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அவைலபிலிட்டி இருக்காது. நீங்க கேசியோட வெப்சைட்லயும் சரி, அமேசான்லயும் சரி, எப்பயுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்னு தான் இருக்கும். ஏதோ ஒரு ஃபியூ டைம்ஸ் தான் ஸ்டாக்கே இருக்கும். அதுவும் ஒன்லி 5, 4 அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க ஸ்டாக்கே. ஸோ இது வந்து கொஞ்சம் லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்கும். அதனால தான் இதை நான் வாங்கினேன். இந்த வாட்சோட பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் லுக்ல கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஓகே தான், நாட் பேட். அந்த அளவுக்கு இல்ல, ஓகே பட்ஸ் நாட் பேட். அந்த அளவுக்கு தான் குவாலிட்டி இருக்கு. பக்கல்லையோ கேசியோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இருங்க நான் வேர் பண்ணி காட்டுறேன். எப்படி லுக் அண்ட் ஃபீல் இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஸோ இந்த லைட் ப்ரௌன் கலருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்க எந்த ஒரு அக்கேஷனலுக்கு வேர் பண்ணிக்கலாம். லைக் ட்ரெடிஷ்னல் இல்ல ட்ரெண்டி, எந்த ஒரு ஷூட்டுக்கும் மேட்ச் ஆயிக்கும். யூ கேன் யூஸ் இட் ஃபார் எனி அக்கேஷன். இட் இஸ் பெஸ்ட் ஃபார் டெய்லி யூஸுக்கு. இது ஒரு ரொம்பவே நல்லா வாட்ச். அது மட்டும் இல்லாம இது ஒரு யூனிசெக்ஸ் வாட்ச் தான். போத் மென் அண்ட் உமன் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டயல் சைஸும் பர்ஃபெக்டா இருக்கும். மென்னுக்கும் சரி, உமனுக்கும் சரி. நீங்க வேர் பண்றப்போ ஒரு பக்காவான ஃபிட்ல இருக்கும். இதோட ஃபங்க்ஷனை பத்தி பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் கேசியோ டிஜிட்டல் வாட்ச்ல வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் மோஸ்ட்லி இதுல இருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. லைட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ நான் க்ளோஸ் அப்ல காட்ட பாருங்க, தெரியும்னு நினைக்கிறேன். இது இலுமினேட்டருங்கிறதுனால எல்இடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரைட் அண்ட் பவர்ஃபுல்லா இருக்கும். இதுவே நீங்க கேசியோட 150 மாடல் பார்த்தீங்கன்னா அது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான எல்இடி இருக்காது. ஒரு கார்னர்ல மட்டும்தான் எல்இடி லைட் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஃபுல் பிரைட்னஸ்ல இருக்காது. இந்த A168 பார்த்தீங்கன்னா இலுமினேட்டர் மாடலுங்காட்டி ரொம்பவே பவர்ஃபுல்லான எல்இடியா இருக்கும். அடுத்ததான் இந்த வாட்ச்ல நம்ம 24 ஹவர்ஸ் இல்ல 12 ஹவர்ஸ் டைமிங் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க அலாரம் செட் பண்ணிக்கலாம். அப் டு 5 அலாரம் வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டாப் வாட்ச் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க டைம் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் தான் இந்த வாட்சோட மெயின் ஃபங்க்ஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பொதுவாக கேசியோட டிஜிட்டல் வாட்ச் எல்லாத்துலேயும் வரக்கூடிய ஃபங்க்ஷன் தான். ஓகே, இப்போ நாம் ஓவர்வியூ பார்க்கலாம். இந்த கேசியோட A168 பிரவுன் கலர் டயல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 வருது. ஒரு 5 ரூபா கம்மி 3000. ஆனால் நீங்கள் கேசியோட விண்டேஜ் பிளாக் கலர் டயல் வாங்கினீங்கன்னா இதோட ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏறக்குறைய ஒரு 300 to 500 வரைக்கும் கம்மியாக இருக்கும்.
ஸோ நீங்க அத கூட ட்ரை பண்ணலாம். உங்க பிரிஃபரன்ஸ் தான். புடிச்சிருந்தா இந்த கலர் நீங்க ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா அது விலை கம்மி தான் பிளாக் கலர் டயல். நீங்க அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ப்ரோ எனக்கு இதுவுமே பட்ஜெட் சரி வராது. இன்னும் கம்மி பிரைஸ்ல ஏதாவது சொல்லுங்கன்னா, நீங்க Casioட A158 வாட்ச் வாங்கலாம். அது பார்த்தீங்கன்னா, Casioட A168ஓட ஒரு ₹1000 கம்மியா வரும். கிட்டத்தட்ட ரூ. 1695 சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க அது கூட வாங்கலாம். சேம் இதே ஃபீச்சர்ஸ் தான் அதுலயும் இருக்கும். இதே மாரி டயல் தான். ஆனா இதோட கொஞ்சம் சின்ன டயலா இருக்கும். பார்க்க சேமா தான் இருக்கும். இந்த Casioட A158ல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்இடி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரைட்னஸா இருக்காது. வென் கம்பேர்ட் டூ A168 ஏன்னா இது இலுமினேட்டர் எல்இடி குடுத்துருக்காங்க. அது அந்த அளவுக்கு இருக்காது. அதே ஒண்ணே ஒண்ணு தான் ட்ராபேக் அதுல. மத்தபடி ஃபீச்சர்ஸ், லுக்கு எல்லாமே சேம் டூ சேம் தான் இருக்கும். இல்ல ப்ரோ எனக்கு இந்த Casioட A168 ஓகே தான். பட் இதோட எனக்கு யூனிக்கா வேணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாடல்லயே நெறைய கலர் வேரியன்ட் இருக்கு. லைக் கிரீன், டார்க் ப்ரவுன் அந்த மாரி கலர்லாம் இருக்கு. யூ கேன் ட்ரை தட் ஒன். நான் ஏன் இந்த மாரி டிஃபரண்டான கலர் வாங்க சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, யூசுவலா பிளாக் கலர் டயல் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் அஸ் அதான் வச்சிருப்பாங்க. பட் இந்த மாரி டிஃபரண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்ட்ட இருக்காது. யூனிக்காவும் இருக்கும். அதே சமயம் இத அந்த அளவுக்கு புரொடெக்ஷனும் பண்ண மாட்டாங்க. லிமிட்டட் பீரியட் தான் பண்ணுவாங்க. ஃபியூச்சர்ல இதோட டிமாண்டும், வேல்யூவும் அதிகமாகும். ஸோ தட் ஐ அம் டெல்லிங் யூ ஜஸ்ட் பை டிஃபரண்ட் வேரியன்ட் ஆஃப் கலர்ஸ் வாங்க ட்ரை பண்ணுங்க. ரேதர் தென் நார்மல் திங் போகாம ஒரு டிஃபரண்டா ட்ரை பண்ணீங்கன்னா நல்லாருக்கும் நான் சொல்றேன். பட் நான் சொல்றேன்னு நீங்க பிளைண்டாவும் அதே வாங்க வேணாம். இப்போ நீங்க இத வச்சு ஒரு சில நாலேட்ஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு என்ன வாட்ச் பிடிக்குதோ அத வாங்குங்க. இப்ப நான் சொல்றேன்னு இதே ப்ரவுன் கலர்ல தான் வாங்கணும் அப்படிலாம் இல்ல. யூ ஜஸ்ட் கோ வித் அனதர் பிராண்ட்ல கூட ட்ரை பண்ணலாம். Casioல இப்ப டைமெக்ஸ்ல கூட நெறையா டிஜிட்டல் வாட்சஸ் இருக்கு. நீங்க அத கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் சொல்றேன்னா, இப்ப ரிவ்யூஸுமே நெறைய எடுத்துட்டீங்கன்னா, இந்த Casioட 168ல அந்த பிளாக் கலர் டயல் தான் அதிகமா ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. இப்ப நானே அத பார்த்து அந்த பிளாக் கலர் டயல் வாங்கியிருந்தேன்னா, அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் இருந்திருக்காது. ஏன்னா, இப்ப இந்த ப்ரவுன் கலர் டயல் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்லயே இருக்காது. ஏதோ ஒரு டைம் தான் ஸ்டாக்ல அவைலபிளா இருக்கும். இப்ப நீங்க வாங்கணும்னு நெனச்சா கூட அத வாங்க முடியாது. இதுதான் வாட்ச் மார்க்கெட்டோட ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இப்ப ரோலெக்ஸ் அந்த மாரி லக்ஸரி பிராண்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன் அந்த அளவுக்கு அ ரேட் போகுதுன்னா, நீங்க நெனச்ச உடனே அத வாங்க முடியாது. இப்ப வேணும்னாமே யூ வாண்ட் டூ புக் இட். புக் பண்ணாலுமே 2 to 3 இயர்ஸ் நீங்க வெயிட் பண்ணி தான் அத வாங்குற மாரி நிலைமை இருக்கும். ஸோ நெனச்ச உடனே வாங்குற ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ எப்பயுமே கம்மி தான். ஸோ நீங்க வெயிட் பண்ணி உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ அத வாங்குங்க. அதுவுமே டிமாண்ட் ஃபுல்லா இருக்கிற மாரி பார்த்து வாங்குங்க. அவ்வளவுதான் நான் சொல்றது. ஓகேங்களா? இந்த ரிவ்யூ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாரி இந்த ரிவ்யூல உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன், இல்ல இதெல்லாம் சரி பண்ணா நல்லாருக்கும். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணலாம். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் ரிவ்யூல நான் கரெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. உங்க சப்போர்ட் இருந்தா தான் நான் இதுக்கு மேல நெறையா ரிவ்யூ வீடியோஸ் போட முடியும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க் யூ கைஸ்.